ஹலோ, நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுக்கிட்டு இருந்த கேஸ் சினாரியோ, தட் இஸ் கேஸ் பேஸ்டு புக்லெட்லேருந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கம்ப்ளீட்டாகவே சிஏ இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு சிஏ இன்ஸ்டிடியூட் கொடுத்த இந்த புக்லெட் தான். ஸோ இந்த இந்த பிடிஎஃப்பில் யூ ஹாவ் அரவுண்ட் 140 பேஜஸ். per day வந்து நம்ம ஒரு 10 to 12 pages முடிச்சா கூட we can finish it within like 15 days. ஸோ இந்த வாட்டி Jan 2026 எக்ஸாம்ஸ்க்கு கம்மிங் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள இங்கே இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அதில் ஃபர்ஸ்ட் we are going to discuss case scenario number 1. பார்த்துடலாமா? ப்ரிஃபேஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே, we'll go to the question. Case scenario number 1. Sunlight is a company engaged in the manufacture of solar panels. Let it be. இது வந்து it's not going to help us anyway. ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இதில். Next one. It is one of the largest solar panel manufacturing companies in India. With over a decade of experience, the company has implemented projects across the length and breadth of the country, both in commercial, residential, blah blah blah. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. For the year 23-24, Sinhania and Co., an LLP of Chartered Accountants, was appointed as the statutory auditors of the company. Let it be. The audit work for the year 23-24 is on the verge of completion. Let it be. அப்போ இது ஃபுல் இதுலேயுமே ஒரு கொஷனும் கிடையாது. வெறும் 23-24 இயருக்கு அவங்க வந்து ஆடிட் பண்ணுறாங்கன்றதை தவிர இங்கே வேறு எந்த நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனுமே இல்லை. During the audit, one of the audit team members, Rishabh, was asked by the EP, engagement partner, எந்த ஆடிட்டர் அங்கே சைன் பண்ணணுமோ. ஓகே, ஸோ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இல்லையா, ஒரு ஃபர்மில் ஒரு 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 4 பார்ட்னரில் எந்த பார்ட்னருக்கு இந்த ஆடிட் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லுவோம். ஸோ என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வந்து என்ன கேட்குறாரு ரிஷப் கிட்ட அப்படின்னா, நீ போயிட்டு இன்வென்ட்ரிஸ் எல்லாம் இவங்களோடது தானான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நிறைய அசர்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்வென்ட்ரிஸ் வந்து அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம போய் என்ன பண்ணணும், குடவுனில் போய் இருக்கான்னு பார்க்கலாம். கவுண்ட் சரியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நீங்கள் போய் பாருங்கள், வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கா, ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னா நம்ம போயிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ன இன்வென்ட்ரிஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக பக்காவாக ஒரு தடவை கவுண்ட்டையும் செக் பண்ணிட்டு ப்ரைஸ் அந்த அளவுக்கு தேருமா, 5 கோடி ரூபா போட்டு வச்சுருக்காங்களே ஓகேவா நம்ம கேட்டுட்டு வரலாம். இப்போ அவங்க என்ன செக் பண்ண சொல்கிறாங்கன்னா ஓனர்ஷிப் ஆஸ் அன் அசர்ஷனை செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரிஷப் என்ன பண்ணணும், அழகாக போயிட்டு எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிங்களா, கேஷ் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த ரெசீட் கொண்டு வாங்க, என்ன பே பண்ணிங்க அதுக்கு ரெசீட் கொடுத்துருப்பாங்க கொண்டு வாங்க, கிரெடிட் பர்ச்சேஸ்னால் கிரெடிட் ஆஸ் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு இவங்க எங்கேருந்து வாங்கினாங்களோ அந்த சோர்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருனா, ரிஷப் என்ன பண்ணிட்டாருனா, to verify such assertion, Rishabh asked the concerned official of the company to make arrangements for the attendance of the audit team வந்து ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி. அங்கே போய்ட்டு ஃபிசிக்கலாக கூட்ஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓகே கூட்ஸ் அங்கே இருக்குது அந்த கன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குமே தவிர அங்கே இருக்கிற கூட்ஸ் அந்த கம்பெனியோட தான்றதுக்கு நீங்கள் ஆடிட் எவிடன்ஸே கலெக்ட் பண்ண முடியாது. ரிஷப் என்ன நினைக்கிறாருனா, ரிஷப் வாஸ் ஆஃப் த வியூ தட் ஒன்லி பை அட்டெண்டிங் த ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி கவுண்ட் அட்டன் பண்ணாலே போதும், ஓனர்ஷிப் அசர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அது ரிலேட்டடாக ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. பட் இது தப்பு தானே, படிக்கும் போதே தப்புன்னு தெரியுது. கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க, மிஸ் சோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. சோனி என்ன சொல்கிறாங்கன்னா, டே இதெல்லாம் செட் ஆகாதுடா, எப்படி நீ வந்து போயிட்டு சும்மா வந்து கவுண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இருந்தேன்னா ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி தான் உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ப்ளஸ் அங்கே எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான்னு தான் நீ செக் பண்ண முடியும், ஏகப்பட்ட அசர்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் அசர்ஷன் மட்டும்தான் உன்னால் செக் பண்ண முடியும், நீ வந்து நிஜமாவே அது அவங்களோட தான் இல்லையான்னு ஓனர்ஷிப் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நான் கரண்ட் அசட்டாக இருந்தால் டைட்டில் டீடு கொண்டு வந்து பார்க்க சொல்லலாம், பத்திரத்தை கொண்டாட சொல்லலாம், இது இன்வென்ட்ரி தானே, அப்போ நீ பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹர் த கரெக்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் திஸ் ரிகார்ட் இஸ் தட் மிஸ்டர் ரிஷப் ஷுட் வெரிஃபை த பர்ச்சேஸ் ரெக்வெஸ்டேஷன். அதாவது இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யார் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொன்னால் சோனி சொன்னது தான் கரெக்டாக, ஏன்னா அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க, பர்ச்சேஸ் ரெக்வெஸ்டேஷனை வாங்கு, பர்ச்சேஸ் ஆர்டரை வாங்கு, ரிசீவிங் ரிப்போர்ட்ஸ் அதாவது பொருள் வந்து நம்மளோட ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கான ஆதாரத்தை வாங்கு, வெண்டார் இன்வாய்ஸை வாங்கு, இன்வென்ட்ரி ரெக்கார்டை வாங்கு, பேமெண்ட் ஃபைலை வாங்கு, பேமெண்ட் பண்ணியிருக்கணும்ல நம்ம வந்து இன்வென்ட்ரி வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் வாங்கு. ஏன்னா ஓனர்ஷிப் அசர்ஷன் அப்படிங்கிறது cannot be verified by attending the physical inventory count onlyன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஃபுல் பேராகிராஃபில் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, சோனி சொல்கிறது கரெக்டு, ரிஷப்போடது மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ரிஷப் இஸ் ராங், சோனி இஸ் கரெக்ட் when it comes to inventory. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Further, while verifying the creditors and purchases balance, okay, further
while verifying the creditors and purchases balance, Ms. Soni decided to check the creditors or the balance on sample basis. ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து மொத்தம் 550 கிரெடிட்டார்ஸ் இருக்காங்களாம், அதில் ஒரு 50 கிரெடிட்டாரை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோனி டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ள இன்டர்னல் கண்ட்ரோலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காமா, அதனால் ஒரு 10% கிரெடிட்டார்ஸ் எடுத்து பக்காவாக செக் பண்ணால் போதும், இன்டெப்த்தாக செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபார் டிசைடிங் த சாம்பிள் ஷீ டுக் த சாம்பிளிங் இன்டர்வல். அதாவது என்னென்னா மொத்தமாக 550 கிரெடிட்டார்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, எவ்ரி 11th கிரெடிட்டாரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 11th கிரெடிட்டார், அப்புறம் 22nd கிரெடிட்டார், 33rd கிரெடிட்டார், 44th கிரெடிட்டார், 55th கிரெடிட்டார், 66, 77, 88, 99 அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து 11th டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து சாம்பிளிங்லேருந்து வரும், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் இருக்குது, அதில் என்ன டைப் ஆஃப் சாம்பிளிங்ன்ற மாதிரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்டர்மீடியட் லெவலுங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் த ஆடிட் வைல் வெரிஃபைங் தி ஷேர் கேபிட்டல் பேலன்ஸ். ஓகே, ஷேர் கேபிட்டல் பேலன்ஸை இவங்க செக் பண்ணுறாங்க. அப்போ ரிஷபும் சோனியும் தான் இங்கே கொலீக்ஸ்ன்றதுனால Rishabh and Soni noticed that there has been no change in the share capital. ஷேர் கேபிட்டலில் சேஞ்சே இல்லைன்னா நம்ம ஒன்றும் தனியாக போய் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நோ ஷேர் கேபிட்டல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டாக்கா ப்ராப்ளமே கிடையாது, அது அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம். விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க SA 580 படி, that there has been no changes as per your knowledge அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான். அதை விட்டு நம்ம தனியாக போய் திருப்பி ஃபர்ஸ்ட்லேயும் செக் பண்ணணுமான்னு கேட்டால் செக் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மிஸ் சோனி வாஸ் ஆஃப் த வியூ தட் சின்ஸ் there has been no change in the share capital, the audit team is not required to obtain any evidence. ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு கெட் எனி எவிடன்ஸ், பட் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கி ஆகணும்ல கம்பெனிக்கிட்ட. ஹவவர் ரிஷப் ஒப்பீன்ட் தட் தே ஷுட் அப்டெயின் ஆடிட் எவிடன்ஸ் ஈவன் இஃப் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கம்பெனிஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டியூரிங் இயர். அக்கார்டிங் டு ஹிம் சச் எவிடன்ஸ் கேன் பி ரிட்டன் கன்ஃபர்மேஷன். இது கண்டிப்பாக பண்ணணும்ல, இது வாங்கணும் கண்டிப்பாக. அக்கௌண்ட்ஸ் மேனேஜர்கிட்ட ரிட்டன் கன்ஃபர்மேஷன், ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் லெட்டர் சேயிங் தட் இந்த மாதிரி எதுவுமே மாறல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இதை மேனேஜர்கிட்ட நம்ம வாங்குறத விட இதை விட இன்னும் கொஞ்சம் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட வாங்கினா பெட்டர். ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கிட்ட நீங்கள் எப்படி வாங்க முடியும், டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் அவங்க கிட்ட வாங்குறது பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் ஃபைனலைசிங் தி ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ், இப்போ ஃபைனலைசிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. ஓகே, கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல யாரோடது கரெக்டுனா, சோனி சொன்னது வந்து there has been no change. Sony was it that there has been no share capital, audit team is not required to இது. ஓகே, இவங்க சோனி தப்பு அப்படி இந்த இடத்துல, ரிஷப் தான் கரெக்டு. பிகாஸ் ரிஷப் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷனாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ SA 580 படி ரிஷப் சொன்னது தான் கரெக்டு. ஓகேவா, when it comes to what ஷேர் கேபிட்டல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் கரெக்டு. Okay, before finalizing the audit report, the engagement partner asked Rishabh வந்து to coordinate with the client for requesting written representation from the management. Okay, வாங்கிக்கலாம் தப்பில்லையே. With respect to the management responsibilities, okay, ஜென்ரலாகவே எல்லா மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கும் சேர்த்து வாங்க சொல்லியிருக்காங்க. See, இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷனுக்கும் இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஜென்ரலாகவே மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நிறைய இருக்கும், அதுக்காக வாங்க சொல்லியிருக்காங்க, அதனால வாங்கிக்க வேண்டியதான். மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை த மேனேஜ்மெண்ட். ஓகே, ரிஷப் டிட் நாட் அக்செப்ட் த ரெப்ரசன்டேஷன். ஏன்? given by the management as the same contained a qualifying language. What qualifying language? To the effect that representations are made to the best of its knowledge and belief. இது என்ன கதையாக இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் அவங்க கொடுக்க முடியும். அவங்களுக்கு சப்போஸ் இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் உள்ள ஏதாவது ஃப்ராட் நடந்துருந்துச்சுன்னா அவங்க அதை எப்படி வெளில கொண்டு வந்து சொல்ல முடியும், அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் வெல் அண்ட் குட், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஹியர் ரிஷப் இஸ் ராங். ஆக்சுவலி இதை படிக்கும் போதே தெரியுது, ரிஷப் இஸ் ராங் when it comes to accepting the written representations வாங்கும் போது ரிஷப் இஸ் ராங். யூ கேன் அக்செப்ட் வித் குவாலிஃபைங் லாங்குவேஜ், நோ ப்ராப்ளம். அப்பாட லாஸ்ட் பேராகிராஃப் வந்துச்சா. Since the EP was about to finalize and sign the audit report, ரிஷபோ சோனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேரியஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் அசம்பிளிங் ஆஃப் ஆடிட் ஃபைல். இது ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம எப்பவுமே படிச்சிருக்கோம்ல, நம்ம வந்து ஆடிட் ஃபைலை அசம்பிள் பண்ணும்போது நம்ம ஆடிட்டை முடிச்சு கரெக்டாக 60 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக அதனுடைய அசம்பிளிங் வேலையை முடிச்சிடணும். பட் ஒன்ஸ் ஆடிட் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அசம்பிள் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு ஆடிட் எவிடன்ஸையோ ஆல்டரோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் தட் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே எவிடன்ஸ் 2 தடவை இருக்குது, இல்லை ஒரே மாதிரி ரிப்போர்ட் கியூமுலேட்டிவாகவும் ரிப்போர்ட் இருக்குது, தனித்தனியாக அன்னன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட் இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்து ரெப்ளிகேஷன் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து அழகாக அடுக்கலாமே தவிர
மற்றபடி நீங்கள் புதுசாக அந்த ஆடிட் ஃபைலை எதையும் ஆல்டரே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் த ஆடிட் இஸ் ஃபினிஷ்ட், ஒன்ஸ் த ஆடிட் ரிப்போர்ட் இஸ் சைன்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 நாள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை அசம்பிள் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேரியல் வகையில் நீங்கள் ஏதாவது சும்மா நிறைய இருந்துச்சுன்னா அது ரெப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணலாம், டூப்ளிகேஷன் இருந்தால் ரிமூவ் பண்ணலாம், அப்படி தான் பண்ணலாமே தவிர நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு இந்த மிஸ்டேக் இருக்காங்க அந்த மிஸ்டேக் இருக்கு, நான் அதை கண்டுபிடிச்சேன் இது கண்டுபிடிச்சேன், நான் இந்த எவிடன்ஸை ரிமூவ் பண்ண போகிறேன், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான எவிடன்ஸு, இது இதுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது, நான் இதை ரிமூவ் பண்ணிடணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ஷியலான எவிடன்ஸ்னால் அதை பத்திரமா பாதுகாக்க சேஃப்கார்ட் பண்ண என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அதை ரிமூவ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஆடிட் ஃபைலில் 60 நாளுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடணும். இன்னொன்று கூட இருக்குது, என்னென்னா 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அசம்பிளி முடிச்சிடணும், ஃபைலை அசம்பிள் பண்ணி முடிச்சிடணும். சப்போஸ் நீங்கள் 30வது நாளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிளிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 30 நாள் டைம் இருக்கே, நம்ம அங்கே அப்போ ஏதாவது இன்னும் கொஞ்சம் அதில் வந்து ஏதாவது ஆட் பண்ணலாமா டெலிட் பண்ணலாமான்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் க்ளோஸ்ட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் எவர். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டச்சே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை டச் பண்ணணும்னா லீகலாவோ இல்லை வந்து ரெகுலேட்டரி வைஸோ யாராவது ஏதாவது உங்களை வந்து லா படி இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க, இதை டெலிட் பண்ணுங்கள் ஆட் பண்ணுங்கன்னு லா படி எதாவது சொன்னால் தான் ஆட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கேஸ் சினாரியோ வேறு இதில் வரும்போது இது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல அதை பற்றி ஒன்றும் கேட்கல பெருசாக. அக்கார்டிங் டு மிஸ் சோனி, சேஞ்சஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சர் கேன் பி மேட். ஆமாம், இங்கே சோனி தான் கரெக்டு, சோனி தான் கரெக்டுங்க. சோனி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் நேச்சரில் என்ன இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் டெலிட்டிங் த சூப்பர்சீடட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி ஒரு 4 நாள் நடந்த விஷயங்களாம் எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 10 டேஸை பற்றி எழுதியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டேஸ் பற்றி எழுதுனது ரிப்பீட் தானே ஆயிருக்கு. ஸோ 4 டேஸ் வந்து டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 10 டேஸோட அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பேர் வந்து என்னென்னா டிலீட்டிங் தி சூப்பர்சீடட் டாக்குமெண்டேஷன். சார்ட் அவுட் பண்ணுறது, கொலாச் மாதிரி பண்ணுறது, கிராஸ் ரெஃபரன்சிங் த ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஆனால் சேஞ்சஸ் லைக் ரீகால்குலேஷன் ஆஃப் அதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா? டிலீட்டிங் தி சூப்பர்சீடிங் டாக்குமெண்டேஷன், சார்ட்டிங், கொலேட்டிங், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரீகால்குலேஷன், டெப்ரிசியேஷனை ரீகால்குலேட் பண்ணுறது, நீங்கள் எதாவது ரீகால்குலேட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே லைக் ஹவு டு யூ கால் தட், ஒன்ஸ் யூ சைன் த ஆடிட் ரிப்போர்ட்னா அதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் டச் எனி திங். உள்ளே இருக்கிற எந்த மெட்டீரியலை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அதை ஜஸ்ட் அடுக்கிற விதத்தில் தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணலாமே தவிர மற்ற எதையுமே நீங்கள் பண்ணவே கூடாது. ஓகேவா? அண்ட் தென் கிராஸ் ரெஃபரிங் த ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இஸ் ஆல்சோ நாட் அலவுட். ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அடுக்கி வைக்கலாம், அவ்வளோதானே தவிர இதுக்கு வேணும்னா அதை போய் பாருங்கள், அதுக்கு வேணும் இதை போய் பாருங்கள். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் நாட் அலவுட். சேஞ்சஸ் லைக் ரீகால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் எட்ஸெட்ரா இஸ் நாட் அட் ஆல் அலவுட். ஷுட் நாட் பி மேட் டியூரிங் சச் ஃபைனல் அசம்பிளி ப்ராசஸ். சரி, ஓகே, இதில் சோனி கரெக்டாக? இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க, யார் கரெக்டாக, ரிஷப் கரெக்டாக சோனி கரெக்டான்னு. இதில் ரிஷப் தான் கரெக்டா? இல்லை, இதில் ரிஷப் இஸ் ராங். ஓகே, சரி, ஓகே, வில் see the questions அப்புறம் பார்த்துக்கலாம். Number 1, while verifying the inventory as asked by the engagement partner, which specific assertion can be best verified by following the specific audit procedure considered appropriate by Mr. Rishabh? ரிஷப் என்ன சொன்னார், என்ன அப்ராப்ரியேட் சொன்னார்? அவர் வந்து என்ன சொன்னார், டேரெக்டாக போய் ஃபிசிக்கல் செக் பண்ணணும்னு சொன்னார். ஃபிசிக்கலி நீங்கள் செக் பண்ணால் அங்கே போய் என்னத்தை கரெக்ஷன் பண்ண முடியும், அங்கே போய் எந்த மாதிரி அசர்ஷனை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும்னா எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். சோனி தான் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீ பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸை வாங்கி பாருன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நான் மார்க் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில். அடுத்தது, சாம்பிள் செலக்ட் பண்ணும்போது சோனி வந்து என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்னென்னா, மொத்தம் 550 கிரெடிட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 5ஆக பிரிக்கிறது. ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன், அப்புறம் மிடில் வேல்யூ டிரான்சாக்ஷன், அப்புறம் லோ வேல்யூ டிரான்சாக்ஷன் பிரித்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் 10 எடுத்து செக் பண்ணுறது. இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது ஒரு என்டையர் பாப்புலேஷன் 5ஆக பிரித்து அப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டிஃபைடு செட்டுக்குள்ளேயும் நீங்கள் போய் எடுக்கிறது. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேட்குறாங்கன்னா, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக மேலில் தனியாக ஒரு சாம்பிள் எடுக்கிறது, ஃபீமேலில் தனியாக சாம்பிள் எடுக்குது. அது ஸ்ட்ராட்டிஃபைட். அந்த மாதிரி இங்கே சோனி பண்ணல. ரெண்டாவது, ஹாஃப் அசார்ட். ஹாஃப் அசார்ட்னா என்னென்னா, எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மெத்தடும் ஃபார்முலாவும் இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு போய் ஒரு 55 எடுக்கிறது, அது பண்ணால் ஹாஃப் அசார்ட். ஸோ அதுவும் இங்கே பண்ணலை. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லிடுவீங்க, டோட்டலாக 550 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீயே ரேண்டமாக எனக்கு ஒரு 55 எடுத்து கொடுன்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் கால்ட் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இங்கே எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல. என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க? ஃபாலோ பண்ணதே 11th டிரான்சாக்ஷன், 22nd டிரான்சாக்ஷன், 33rd டிரான்சாக்ஷன் சொல்லி அந்த மாதிரி 50 டிரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பேர் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகேவா? அடுத்தது, what is the best course of action to be taken by Rishabh for verifying the assertion with respect to the inventory of the company as asked by engagement partner? Rishabh should attend physical inventory, waste.
ரிஷப் ஷுட் ஆஸ்க் த மேனேஜ்மெண்ட் டு ப்ரொவைட் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷனா? ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் கேட்டால் உங்கள் ஓனர்ஷிப் ஆமாம் எங்களுக்கு தான் போய் சொல்லுவாங்க. நிஜமாவே இருக்கா இல்லைன்னு பக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நிஜமாவே இவங்க வாங்கினாங்களா, வாங்கின கிரெடிட்டாக இருக்கு இவங்க பே பண்ணாங்களா, அதெல்லாம் தான் பார்க்கணும். ஸோ ரிஷப் பேசாமல் என்ன பண்ணலாம்னா சோனி சொல்லது கேட்டு அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், இந்த டெஸ்ட் கவுண்ட் பண்ணுறது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி, இதெல்லாம் எதுவுமே ஓனர்ஷிப்பை ப்ரூவே பண்ணாது. Fourth point, with respect to verification of the share capital balance of the company, which of the following is most appropriate? சோனி இது கரெக்டாக இல்லை ரிஷப் இது கரெக்டான்னு கேட்குறாங்க. என்ன படித்தோம் நம்ம, ஒரே நிமிஷம் நான் பார்த்துடுறேன். அந்த ஷேர் கேபிட்டலில் மட்டும் பார்த்துடலாம். Share capital balance, Sony and Rishabh noted that there is no change in the share capital. Miss Sony was of the view that since there has been no change, the audit team is not at all required to obtain any evidence. அப்போ இங்கே ரிஷப் தான் கரெக்ட் இல்லை, ரிஷப் தான் கரெக்டு. ஆனால் ரிஷப் என்னென்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கிட்ட போய் வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு, அது ஒன்று தான் இப்போ ப்ராப்ளம். The point of view of Mr. Rishabh is partly correct as written confirmation should be obtained from company secretary. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். The point of view of Sony is partly correct as no evidence is required to be obtained if the same audit firm has conducted the audit of the previous year whereby the closing balance of the share capital, போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் வந்து இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸு. சரி, ஓகே. அதனால் இந்த வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸை செக் பண்ண வேண்டாமா? போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் பிரச்சனை இல்லை. பட் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக இந்த வருஷத்தோட எண்டு வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸாக தெரியாதுல்ல, நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்ன நமக்கு தெரியாது. அதனால இது வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இது வந்து ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பெனி செக்ரட்டரி தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுவும் ஷேர் கேபிட்டல்னு எந்த ஒரு கம்பெனிஸ் ஆக்ட்லையும் சொல்லலை, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்லலாம் சொல்லலை. பட் இட் இஸ் பெட்டர் தட் ஷேர் கேபிட்டல்னு வரும்பொழுது நம்ம வந்து கம்பெனி செக்ரட்டரி மாதிரியான ஒரு அத்தாரிட்டி இருக்கவங்க கிட்ட கேட்டோம்னா அவருக்கு தெரியும்ல அந்த வருஷம் ஏதாவது ஷேர்ஸ் அப்ளை பண்ணாங்களா இல்லையான்னு. ஸோ அது பெட்டர் அத்தாரிட்டி இருக்குன்றதுனால நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அடுத்தது, வெதர் நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் நான் அக்செப்டன்ஸ் பண்ணது கரெக்டே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன உண்மையோ அதான் சொல்ல முடியுமே தவிர தெரியாததையும் நான் சொல்ல முடியுமா? ஸோ அதனால் வந்து அது கரெக்டு தான். நான் அக்செப்டன்ஸ் வந்து இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா SA 580 requires auditor to accept the return representation. Okay, the non-acceptance by return representation is not correct as it is very much okay for the auditor to accept such qualifying language if the auditor is satisfied that the representations are being made by those with appropriate responsibilities and knowledge of the matters. இது மட்டும் கரெக்டானு பார்த்துக்கலாம். 5D தானு பார்த்துக்கலாம். Correct as SA it requires the auditor to accept the return only if it is இதில் இல்லை வேஸ்ட். இது வந்து only if it is in the language-ன்றாங்க, அதனால இது தப்பு. நான் அக்செப்டன்ஸ் இஸ் கரெக்டு as it is, இது இந்த இடத்துல தப்பு. as it is reasonable for the auditor to accept the qualifying language. நான் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் கரெக்டாக, இங்கே இது தப்பு, அவ்வளோதான். அதனால வந்து 4th தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், வெதர் த வியூ ஆஃப் மிஸ் சோனி ரிகார்டிங் த அசம்பிளி ஆஃப் த ஆடிட் ஃபைல் இஸ் கரெக்ட். சோனியோட வியூ கரெக்டானு கேட்குறாங்க. சோனி என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் எதாக இருந்தால் மட்டும் மாற்றுங்க, மற்ற எதையுமே மாற்றாதீங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ சோனியோட தான் கரெக்டு. சோனியோடது கரெக்ட் இல்லைன்றாங்க, அதனால இது தப்பு. சோனி இஸ் பார்ட்லி கரெக்ட் as during the final assembly processes like deleting superseded documents can be made, அதனால இதுவும் தப்பு. அப்புறம் இஸ் நாட் கரெக்டுங்கிறாங்க, அதனால இதுவும் தப்பு. இதுதான் கரெக்டு. ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்குது ஆக்சுவலி. கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு தடவை வந்து யூ ஹேவ் த ஆப்ஷன்ஸ் அண்ட் த ரீசன்ஸ் ஆல்சோ. ஒரு தடவை படித்து பாருங்கள். இது ஆப்ஷன் டி தானே, இங்கே நான் மார்க் பண்ணல மேலே. ஓகே ஓகே, ஆப்ஷன் டி தான் 5. ஓகே, so with this we are finishing case study scenario, that is case scenario booklet la we have finished case study number 1. so இந்த மாதிரி இன்னும் நம்ம அடுத்த சீரீஸ்ல, that is அடுத்த எபிசோட்ஸ் வரும்பொழுது every episode will carry one case study for you. okay, நான் அதை படிச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் with reasons-ஓட, because ஆன்சர்ஸும் அங்கே இருக்குது. இட்ஸ் நாட் a big deal, but then நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவோட சேர்த்து நீங்கள் அதை கையில் புக்கை வச்சுட்டு படிச்சிங்கன்னா it is going to be very helpful for you. we are going to finish the entire series within next 15 days. so watch with me and learn with me. thank you so much. have a nice day. bye bye. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட CA Circle ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனல் பேஜை ஷேர் பண்ணுங்கள். bye bye.